ஒரு சாராய ஃபேக்டரி வச்சு வித்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற சாலை வச்சு அவன் சொல்ற வந்து தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் இருக்காங்களாம். தாய்மார்களே, நம் குடும்பத்தை சீரழிப்பது இந்த திமுகவும் அதிமுகவும். இனி ரெட்டலைக்கும் தமிழகத்துல இந்தியாவின் போதை தலைநகரமாக ஆக்கியது திமுக. திமுக நாங்க சொல்ல இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் திமுகவோட ஐரணி செயலர் ஒருத்தன் போதை கேஸ்ல மாட்டி இன்னைக்கு டெல்லியில இருக்கான். திமுக அமைச்சர் எம்எல்ஏ எல்லாமே ஜெயில இருந்தவங்க, ஜெயிலுக்கு போறவங்க. ஆகா தாய்மார்களே, நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியில நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். தாமரைக்கு அம்மா தாய்மார்களே, சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பெரம்பலூர் மக்களவை இருந்துச்சு. குற்றப்பரம்பரை சட்டத்தில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. அந்த சலுகைகளை இந்த முத்தரையர் மக்கள் இன்னும் வரை பெறாம இருக்காங்க. அதை பெற வேண்டுமானால் நம்ம சார்பாக ஒரு எம்பி போய் அங்க பாராளுமன்றத்தில் பேசணும். நான் கேட்கிறேன், முத்தரையர்களுக்கான பிரதிநிதி என்று சொல்லப்படக்கூடிய அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் முத்துராஜா முத்திரையர் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட பத்தி பாராளுமன்றத்தில் பேசுவாரா? பேச மாட்டேன். எப்ப காலங்காலமா மாற்று சமூகத்துக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க, அடுத்து ஒரு ரெட்டியார் வேட்பாளர் ஒரு முக்கிய அமைச்சருடைய பையன் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட போறார். தயவு திருச்சி இருப்பா, தலையை ரொம்ப வலிக்குதா, சீரியஸ் கண்டிஷன், இங்க பார்க்க முடியாது, போங்க திருச்சிக்கு, இல்லைன்னா கரூருக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையாக இப்பதான் தரம் உயர்த்திருக்காங்க. இவ்வளவு வருஷமா இருந்துருச்சு. இன்ன வரைக்கும் வாடகை இடத்துலதான் பேருந்து நிலையமே இருக்குங்க. குளித்தலைக்கு வாடகை இடத்துலதான் பேருந்து நிலையம் குளித்தலைக்கு இயங்குகிறது. நிரந்தர பேருந்து நிலையம் ஐயா அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வச்சீங்கன்னா கிடைக்கும். தன்னுடைய சொந்த செலவுல அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், 200 மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம். அது எவ்வளவு செலவு வந்தாலும் சரி, காலேஜுக்கு படிக்கிறது ஃப்ரீயா கொடுக்கிறேன்ட்டாரு. சும்மா நாங்க போய் கூட்டணி ஆதரவுலாம் கொடுக்க மாட்டோம். 200 மாணவர்களுக்கு இலவச கல்வி. அதை காட்டிலும் இன்னொன்று இருக்கு, 2வது திட்டம். இந்த குளித்தலை மத்திய பகுதியில ஒன்று சுங்கேட் ரவுண்டானா அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு முழு உருவத்து வெண்கல சிலை, திருவுருவ சிலை ஐயா அவர்கள் எம்பியாக நிறுவி தரப்படும் சொல்லிட்டார். ஐயா அவர்கள் பாரிவேந்தர் அவருடைய பிரதிநிதியாக இருந்து நாங்கள் சொல்கிறோம், வாக்களிப்பீர் தாமரைக்கு, ஆதரிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணி. நன்றி. அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுவார். பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முத்தரையர் மக்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஐயா பாரிவேந்தர் அவர்களையும், கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களையும் ஒன்றிய பொறுப்பாளர்களையும், தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களை கடந்துவிட்டது. அதிமுக திமுக எந்த முத்திரையர் இந்த சமூகம் விழிப்படைவதற்காக 33 இடங்களிலே பொதுக்கூட்டம் எடுத்திருக்கிறோம். ஒரு வருடத்துல, ஏதோ கட்சி ஆரம்பிச்சு சங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இல்ல, ஒரு வருடத்துல பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு என்கிற பெயரில் 10 பாராளுமன்ற தொகுதியை நடத்தி இருக்கிறோமே. எவன் வந்து களத்துல நின்று இருக்க?
இன்னைக்கு ஏதோ புதுசா ஒரு வாசகத்தை கொண்டு வர அதை சொல்றதுக்கான தகுதி முத்தரையர் ஓட்டு முத்தரையருக்குன்னு சொல்றதுக்கான தகுதி முதல்ல வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது. அதற்கடுத்து இந்த சமூகத்தினுடைய அரசியல் முகம் தமிழர் தேச கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எவனுக்கும் கிடையாது. நாங்கள் இந்த முத்தரையர் சமூக மக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் நாங்க முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணிருக்கோம். வேந்தர் ஐயாக்கு எல்லாரும் தாமரை சின்னத்துல தான் வாக்களிக்கணுங்கிறத நாங்க முடிவு செய்திருக்கிறோம். கட்சி ஆரம்பித்திருக்கார். அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெறுவது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. மோடி அவர்கள் மிக சிறப்பாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, உலக நாடுகள் இந்தியாவை மிக பெருமையாக பார்க்குமாறு அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த 2 கோரிக்கைகள் 2019 தேர்தலில் நான் போட்டியிடுகிற பொழுது பெரும்பாலும் செய்யப்பட்டார்கள். அந்த வகையில் 1200 பேர் கொடுக்கிற அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி அந்த 200 அந்த சீட்டு உங்களுக்கும் மேற்பள்ளி படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அதோடு கூட அந்த வேலை 2ஐயும் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், செய்து முடிப்பேன் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு இப்போ நீங்கள் மன்னத்தினூரில் ஒரு மீட்டிங் இருக்கு, எப்படி போறீங்கன்னு தெரியல. என்றாலும் கூட நன்றி, வணக்கம்.